கட்ட விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நீலாங்கரை வீட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு விஜய் இதற்காக புறப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு விசாரணை நடைபெறுவதற்கு முந்தைய நாளே விஜய் புறப்பட்டிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பல்வேறு தலைவர்களிடமிருந்து ஏற்கனவே விசாரணை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக பார்க்கப்படும் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ச்சனா, சிடிஆர் நிர்மல்குமார், அது மட்டுமில்லாமல் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சாட்சியத்தின் அடிப்படையில் விஜயிடம், அந்த கட்சியின் தலைவரான விஜயிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் 12ஆம் தேதி கலந்து கொள்ளுமாறு கூறியிருந்தார்கள். அந்த நிலையில்தான் கடந்த 12ஆம் தேதி டெல்லி சென்ற அவர் சிபிஐ அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணையின் போது ஆஜராகி இருந்தார். அவரிடம் பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பதில் அளித்திருந்தார். மேலும் அந்த விசாரணை என்பது 2ஆம் நாள், அதாவது 13ஆம் தேதி, ஜனவரி 13ஆம் தேதியும் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகளும் இருந்தது. அந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விசாரணை, அதாவது 2ஆம் நாளான விசாரணை நடைபெறும் சமயத்தில் பொங்கல் பண்டிகை இருப்பதன் காரணமாக அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும், வேறு ஒரு நாளில் வைக்க வேண்டும் இந்த விசாரணையை என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதை ஏற்ற சிபிஐ அதிகாரிகள் வேறு ஒரு நாளில் அழைக்க திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த 2ஆம் கட்ட விசாரணைக்கான சம்மன் சமீபத்தில் கொடுக்கப்பட்டது. அதுவும் நாளை 19ஆம் தேதி கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த சம்மனை ஏற்று தற்போது 2ஆம் கட்ட அந்த விசாரணைக்காக அவர் புறப்படுகிறார். நாளை இந்த விசாரணை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து டெல்லி செல்கிறார். டெல்லி அந்த லேண்டிங், அந்த பிளைட் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு காரணமாக இன்றே செல்கிறார். கடந்த முறை 12ஆம் தேதி, அதாவது விசாரணை நாளன்று தான் காலை இங்கிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஆனால் இந்த முறை முதல் நாளே புறப்பட்டு செல்கிறார். அது கட்சியின் தரப்பில் கேட்கும்போது அந்த லேண்டிங் வசதிகள் இருப்பதன் காரணமாக, அனுமதி கிடைத்ததன் காரணமாக இன்றே செல்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து விஜய் தற்போது விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். இங்கு தனி விமானம் தயாராக இருக்கிறது. அதில் டெல்லி செல்கிறார். அபிநயா. செந்தில் ராஜா, அங்கு டெல்லியில் விசாரணை ஒரு நாளைக்கு நடைபெறுகிறதா அல்லது கூடுதல் நாட்கள் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது குறித்த தகவல் என்ன வெளியாகி இருக்கு? அபிநயா, இந்த தகவலானது தற்போது வரை உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நாளை அவர் சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். கடந்த முறை, அதாவது 12ஆம் தேதி சென்றபோது, கடந்த 12ஆம் தேதி முதற்கட்டமாக அவர் விசாரணைக்கு சென்றபோது அங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள், விடுதி அறை ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஒரு பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த விசாரணை என்பது 2 நாட்கள் நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த ஏற்கனவே ஒரு நாள் விசாரணை என்பது முடிவடைந்து விட்டது. இதைத் தொடர்ந்து 2ஆம் நாள் விசாரணையை தான் வேறொரு நாள் தேதியில் வைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான சம்மன் தற்போது வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று செல்கிறார். தற்போது இன்று அவர் டெல்லி செல்லக்கூடிய விஜய் நாளை சென்னை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் ஏற்கனவே ஒரு 2 நாட்கள் விசாரணை இருக்கலாம் என்று யூகிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த 13ஆம் தேதியும் விசாரணை இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அதுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். வேறு ஒரு நாளில் வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன்படிதான் இன்று நாளை அது நடைபெற இருக்கிறது. எனவே நாளை மட்டும் இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா. செந்தில் ராஜா, இதுல குறிப்பாக விஜயிடம் விசாரணை தற்போது நடத்தப்படுகிறது. உடன் மற்ற தவேக நிர்வாகிகளையும் அழைத்து ஒரே நேரத்தில் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது விஜயிடம் மட்டும்தான் இந்த விசாரணை நடத்தப்படுகிறதா? அபிநயா, சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த விசாரணை என்பது விஜயிடம் நடைபெற்று வருகிறது. அதாவது முதல் கட்ட விசாரணை நடைபெற்றது. 2ஆம் கட்டமும் அதுபோல்தான் நடைபெற இருக்கிறது. நாளை பொறுத்தவரை விஜயிடம் தான் அதிகமான அந்த கேள்விகள் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டிருந்த கேள்விகளில் முதல் நாள் சில கேள்விகள் மட்டும்தான் முன்வைக்கப்பட்டு அவரிடம் பதில் பெறப்பட்டது. அவரிடம் பெறப்பட்ட பதில்களை டாக்குமெண்டாக எழுதி அதற்கு ஒப்பந்த கையெழுத்தும் போட்டுவிட்டு வந்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதிலளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்காக நாளை முழுவதும் விஜயிடம் அதிகமான இந்த கேள்விகள், மீதம் இருக்க கேள்விகளை முன்வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அபிநயா.
செந்தில் ராஜா, மொத்தமாக 100 கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கடந்த முதற்கட்ட விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் குறிப்பாக என்னென்ன கேள்விகள் முதற்கட்ட விசாரணையில் அவரிடம் முன்வைக்கப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கா? இது குறித்து என்ன விஷயம், எது விஷயமாக நடந்தது, சாட்சியத்தின் அடிப்படையில் நடந்ததா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சிபிஐ தரப்பு சொல்ல வேண்டும். ஆனால் கட்சியின் தரப்பில் இருந்து அது குறித்த எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் இது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுக்கு மேலும் தேவைப்படும் அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்கப்படும். யாரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் சமன் வருகிறதோ அவர்கள் அனைவரும் ஆஜராவார்கள். அவர்கள் சிபிஐ முன்பு அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை அளிப்பார்கள் அப்படின்றதான் தாவேகா தரப்புடைய தகவலாக இருக்கிறது. அபிநயா, சிபிஐயினுடைய 2ஆம் கட்ட விசாரணைக்காக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் விஜய். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.